வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் போரில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நடத்திய உயர்மட்ட சந்திப்பு அலாஸ்காவில் நடந்து முடிந்தது. உள்ளூர் நேரப்படி காலை 11:09 மணிக்கு ஆங்கரேஜில் உள்ள எல்மண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் கூட்டு விமான தளத்தில் இரு ஜனாதிபதிகளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தங்கள் விமானங்களில் இருந்து இறங்கினார்கள். அவர்கள் படிகளில் இருந்து இறங்கி கைகுலுக்கி பெரிய அளவில் சிரித்தனர். பின்னர் மேடையில் படங்களுக்கு போஸ் கொடுக்க சிவப்பு கம்பளத்தில் ஏறினார்கள். புட்டினும் ட்ரம்பும் அமெரிக்க ஜனாதிபதியின் பிரத்யேக லிமோசினில் காரில் ஏறினார்கள். இரண்டு வல்லரசுகளின் ஜனாதிபதிகள், அதுவும் குறிப்பாக எதிரிகள், ஒரே வாகனத்தில் பயணம் செய்வதை பார்ப்பது மிகவும் அசாதாரணமானது. வெள்ளிக்கிழமை ரஷ்ய அரச ஊடகங்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் புட்டினின் சொந்த லிமோசினின் கார் அலாஸ்கா விமான தளத்தின் டார்மார்க்கில் அவருக்காக காத்திருப்பதை காட்டியது. இது ட்ரம்புடன் அவர் ஒரே காரில் பயணம் செய்வதற்கு புட்டினுக்கு முன்கூட்டியே எந்த திட்டமும் இல்லை என்பதை குறிக்கிறது. உயர்மட்ட உதவியாளர்களால் சூழப்பட்ட இரு ஜனாதிபதிகளும் செய்தியாளர்களின் கூச்சலிட்ட கேள்விகளை புறக்கணித்தனர். பல செய்தியாளர்கள் கேள்விகளை கத்தி கத்தி கேட்க தொடங்கிய போது புட்டின் குழப்பமான முகபாவனையை வெளிப்படுத்தினார். செய்தியாளர்கள் புட்டினிடம் அவர் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வாரா, மேலும் பொதுமக்களை கொல்லாமல் இருப்பதில் உறுதியாக இருக்கிறாரா, ட்ரம்ப் இப்போது அவரது வார்த்தையை ஏன் நம்ப வேண்டும் என்றெல்லாம் கேட்கப்பட்டது. அப்போது புட்டின் செய்தியாளர்களின் திசையில் ஏதோ வாய்விட்டு கத்துவதை காண முடிந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பது தெளிவாக தெரியவில்லை. செய்தியாளர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இது ட்ரம்புக்கு ஒரு அசாதாரண நடவடிக்கை. உரையாடலை நடத்தும் அளவுக்கு ஆங்கிலம் பேசும் புட்டினும் ட்ரம்பும் லிமோசினில் காரில் ஒரு மொழிபெயர்ப்பாளரின்றி அருகருகே அமர்ந்திருந்து பயணித்தனர். அலாஸ்காவில் உள்ள டார்மார்க்கில் இருந்து செய்தியாளர்களின் கேமராக்களை கடந்து சென்ற போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கவச லிமோவின் ஜன்னலுக்கு வெளியே ஒரு புன்னகையுடன் விளாடிமிர் புட்டின் எட்டி பார்த்தார். கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறிய போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் ஆங்கிலத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றார். மே மாதத்தில் இரு ஜனாதிபதிகளும் தொலைபேசியில் பேசிய போது புட்டின் தனது மொழிபெயர்ப்பாளர் ஒரு மொழிபெயர்ப்பை அவருக்கு அனுப்புவதற்கு முன்பே ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டார் என்று பெஸ்கோவ் தெரிவித்தார். புட்டின் ஆங்கிலத்தை கிட்டத்தட்ட முழுமையாக புரிந்து கொள்கிறார் என்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் செய்த தவறுகளை கூட சரி செய்கிறார் என்றும் பெஸ்கோவ் கூறியதாக ரஷ்யாவின் இஸ்வெஸ்டியா செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. உலக தலைவர்களை சந்திக்கும் போது புட்டின் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசுகிறார். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் போது, அதிகாரப்பூர்வ கூட்டம் நடைபெறும் போதும் நிச்சயமாக அவர் மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் தொடர்பு கொள்கிறார் என்று பெஸ்கோவ் கூறினார். அதனால் ட்ரம்பும் புட்டினும் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கே ஒரே வாகனத்தில் பயணித்தார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். ட்ரம்பின் முதல் பதவி காலத்தின் தொடக்கத்தில் 2017ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹாம்பர்க் நகரில் இரு ஜனாதிபதிகளும் நடத்திய தனிப்பட்ட உரையாடலைப் போலவே இந்த சவாரியும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்ற மர்மத்தை அதிகரிக்க கூடும். அலாஸ்காவுக்கு செல்லும் வழியில் அமெரிக்க ஜனாதிபதியின் பிரத்யேக விமானம் ஏர்போர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தையில் வெற்றி நிச்சயமற்றது என்றும் கூறினார். விரைவாக ஒரு போர் நிறுத்தத்தை காண விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறினார். அது இன்று நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது இன்று நடக்காவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை என்றார். ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த தனி விமான நேர்காணலில் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் புட்டின் உடன்படவில்லை என்றால் நான் எழுந்து செல்வேன் என்று கூறினார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் சந்திப்புகள் 6 முதல் 7 மணி நேரம் வரை நீடிக்கும் என்று கூறினார். பேச்சுவார்த்தை அவ்வளவு நேரம் நடக்கவில்லை. ட்ரம்ப் தனது பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகள் குறித்து விவரமாக எதுவும் தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மீண்டும் தொடங்குவதில் ஆர்வமாக இருந்தாலும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வரை அது நடக்காது என்று கூறினார். இறுதி அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றும், ஆனால் நேட்டோ உறுப்பினர் வடிவத்தில் அல்லதென்றும் ட்ரம்ப் கூறினார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உச்சி மாநாட்டில் ட்ரம்பின் உடல் மொழி மிகவும் மோசமாகவே இருந்தது. புட்டின் ட்ரம்பை சிவப்பு கம்பளத்தில் நெருங்கி வந்த போது அமெரிக்க ஜனாதிபதி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் தடவையாக அமெரிக்க மண்ணில் வரவேற்க 2 கைதட்டல்களை வழங்கினார். பின்னர் அவர்கள் தங்கள் சந்திப்புகளுக்காக அமர்ந்திருந்த போது ட்ரம்ப் மற்றும் புட்டின் இருவரும் ஒரு சில புன்னகைகளை வழங்கினார்கள். இருப்பினும் ட்ரம்ப் பெரும்பாலும் கடின முகம் கொண்டவராக இருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி தனது தோரணை மூலம் தனது மனநிலையை வெளிப்படுத்துவதில் பெயர் பெற்றவர். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகள் சிலர் புட்டினுடன் பேசும்போது அவர் தனது நாற்காலியில் சாய்ந்து கொள்ளும் பழக்கம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர். எதிரே இருப்பவர் பேசும்போது புட்டின் தனது நாற்காலியில் சாய்ந்து கொண்டால் அது பேச்சில் அவரது ஆர்வமின்மையின் அடையாளம் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் கூறியுள்ளனர். புட்டின் அலாஸ்காவில் தனது நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருக்கவில்லை. அதற்கு பதிலாக கூட்டம் தொடங்கியதும் அவர் தனது நாற்காலியை முன்னோக்கி அமர்ந்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக தலைவர்களை சந்திக்கும் போது கூட்டங்கள் தொடங்குவதற்கு முன் அவருக்கு வழக்கமாக நிறைய சொல்ல வேண்டி இருக்கும். வெள்ளிக்கிழமை வித்தியாசமாக இருந்தது.
அலாஸ்கா கூட்டு விமான தளத்தில் உள்ள அவர்களது சந்திப்பு அறையில் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். இருவருமே தமது கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஜனாதிபதிகள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் ஒருவரை ஒருவர் வரவேற்ற போது விமான தளத்தில் வித்தியாசமான காட்சி ஒன்றை காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் நின்ற சிவப்பு கம்பளத்திற்கு அருகே வரிசையாக நின்று 4 F-22 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அலாஸ்கா கடற்கரையில் ஊடுருவ முயலும் ரஷ்ய போர் விமானங்களை வழக்கமாக இடைமறிக்கும் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் அதே F-22 போர் விமானங்கள் தான். அலாஸ்காவில் நடந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் என்ன விவாதித்தார்கள் என்பது பற்றி இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை இருதரப்பும் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் இருவரும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றாலும் மூடிய கதவு பேச்சுவார்த்தைகள் இறுதியில் இரு தலைவர்களாலும் நேர்மறையாக வகைப்படுத்தப்பட்டன. கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் மரபை மீறுதல் ஒன்று அவதானிக்கப்பட்டது. அமெரிக்காவில் வழக்கமாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வெளிநாட்டு தலைவருடன் கூட்டு செய்தியாளர் மாநாடு நடத்தும் போது அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்களுடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்தே அவரது விருந்தினர் வெளிநாட்டு தலைவர் பேசுவார். அலாஸ்காவில் கூட்டு செய்தியாளர் மாநாடு புட்டினின் பேச்சுடன் தொடங்கியது. புட்டினின் பேச்சில் சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்க ரஷ்ய உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை ஒப்புக்கொண்டார். உக்ரைனில் போர் முடிவடைவதற்கு போரின் முதன்மையான காரணங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் புட்டின் கூறினார். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வளர்ந்து வரும் முன்னேற்றத்தில் தலையிட வேண்டாம் என்று புட்டின் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களை கேட்டுக்கொண்டார். தனக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மரியாதைக்குரிய ஆக்கப்பூர்வமான மற்றும் பரஸ்பர மரியாதைக்குரிய சூழ்நிலையில் நடைபெற்றதாக புட்டின் கூறினார். ட்ரம்ப் பேசிய போது அவர்கள் மிகவும் பயனுள்ள சந்திப்பை நடத்தியதாகவும் பல விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தானும் புட்டினும் தங்கள் இருதரப்பு சந்திப்பில் பெரும் முன்னேற்றத்தை அடைந்ததாக ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை புட்டின் ஒப்புக்கொள்கிறார் என்று கூறிய ட்ரம்ப் 2022 தாம் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் உக்ரைனில் போர் நடந்திருக்காது என்றும் ஒரு கட்டத்தில் கூறினார். சந்திப்பை தொடர்ந்து பல்வேறு தொலைபேசி அழைப்புகளை செய்ய வேண்டியிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். அவற்றில் சில நேட்டோ, உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் பிற ஐரோப்பிய தலைவர்களுக்கும் அழைப்புகள் அடங்கும். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு அலாஸ்காவின் ஆங்கரேஜில் ஃபோர்ட் ரிச்சர்ட்சன் நினைவு கல்லறையில் சோவியத் வீரர்களின் கல்லறைகளில் மலர்களை வைத்தார். கிரெம்லின் வெளியிட்ட வீடியோ புட்டின் சிலுவை அடையாளத்தை வைப்பதற்கு முன்பு ஒரு கல்லறையில் மண்டியிட்டு ஒரு பூச்செண்டை வைப்பதை காட்டியது. 2ஆம் உலக போரின் போது அமெரிக்காவிலிருந்து சோவியத் ஒன்றியத்திற்கு உபகரணங்களை கொண்டு சென்ற போது இறந்த சோவியத் விமானிகள் மற்றும் மாலுமிகளுக்கு கல்லறைகள் அமெரிக்காவில் உள்ளன.